இரண்டாம் திருமண ஜாதக விளக்கம். ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருந்தா ஒருவருக்கு இரண்டாவது திருமணம் நடக்கும், எந்தெந்த பாவகங்கள் எந்தெந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஒருவருக்கு முதல் திருமணம் தோல்வியடைந்து இரண்டாவது திருமணம் என்ற நிலை ஏற்படும் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒருவருக்கு திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல அவருடைய ராசி லக்கணத்திற்கு 2 7ஆம் பாவகங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இந்த இடத்துல நம்ம ஒரு உதாரணத்திற்காக ஒரு மேச லக்கணத்தை எடுத்துக்கலாம். இந்த மேச லக்கணத்திற்கு 2 7ஆம் இடங்கள்ல 2ஆம் அதிபதியாகிய 7ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதே போல 7ஆம் இடத்துல இன்னொரு சுப கிரகமாகிய குரு பகவான் ஆட்சியாக இருக்கிறார் அப்படின்னா இது ஒரு நல்ல ஜாதகம். இவர்களுக்கு முதல் திருமணம் மிகவும் வெற்றிகரமான ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கும். அவர்கள் மன வாழ்க்கை மிகவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாகவே இருக்கும். இதற்கு நேர்மாறாக ஒரு அமைப்பாக இருக்கிறது, அந்த 2 7ஆம் பாவங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அவர்களுக்கு தான் அந்த முதல் திருமணத்துல ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்கள் விவாகரத்து மாதிரி அமைப்புகளுக்கு சென்று இரண்டாவது திருமணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்ப இதே மேச லக்கணத்திற்கு இதே 2 7ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் கன்னியில 6ஆம் பாவத்துல மறைஞ்சு நீச்சமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஐயா, சுக்கிரனுக்கு தான் 6ஆம் பாவகம் மறைவு ஸ்தானம் இல்லையே, அப்புறம் எப்படி சுக்கிரன் மறைவார்? இந்த இடத்துல சுக்கிரன் காரக அடிப்படையில தான் 6ஆம் பாவத்துல பெரிதாக மறைய மாட்டார். ஆனா ஆதிபத்திய ரீதியாக 2 7ஆம் அதிபதி அப்படின்ற அடிப்படையில அவருக்கு எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. கிரகங்களுக்கு தான் அவருடைய தன்மைகளுக்கு விதிவிலக்கு இருக்கு. பாவகங்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர்களுக்கு அது மாதிரி தன்மைகள் கிடையாது. அந்த அமைப்பின்படி 2 7ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் இந்த இடத்துல 6ஆம் பாவகத்தில் மறைந்திருந்தாலும் பரவாயில்லை, அது ஒரு பெரிய குறையே இல்லை. ஆனால் அவர் இங்கு நீச்சமாக இருக்கிறார். நீச்சமாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பிலேயோ அல்லது உச்ச புதனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோக அமைப்பிலேயோ இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நீச்சபங்க ராஜயோகம் என்பது உச்சத்திற்கு மீறிய ஒரு நிலை அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அந்த சுக்கிரன் மிக அதிகமான நற்பலன்களே தரக்கூடிய வலிமையில் இருந்திருப்பார். ஆனா இந்த இடத்துல இந்த சுக்கிரன் தனியாக நீச்சமாக இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. அப்ப இவருக்கு 2 7ஆம் அதிபதி பலவீனமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இது முதலில் ஒரு குறை. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுவாகவே காரக அடிப்படையில ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணிற்கு ஆணையும் அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய காதலுக்கு காரணமாகிய இந்த களத்திர காரகனாகிய கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இந்த சுக்கிரனே இயற்கையிலேயே இப்படி நீச்சமாக 6ஆம் பாவத்தில் மறைந்திருப்பதே ஒரு மிக முக்கியமான ஒரு குறை. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ஜாதகத்துல குடும்பஸ்தானமாகிய 2ஆம் பாவகமும் கலஸ்திரஸ்தானமாகிய 7ஆம் பாவகமும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு முதல் திருமணம் அப்படிங்கிறது மிகவும் சிக்கலை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். உதாரணமாக இந்த மேச லக்கணத்திற்கு 2ஆம் பாவத்துல செவ்வாயும் ராகுவும் என இரு பெரும் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்கிறார்னா அந்த பாவகம் பலவீனமாகிறது. இவர்களுக்கு குடும்பஸ்தானம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் அப்படின்றமான அமைப்புகள் கூட சொல்லுவாங்க. ஆனா தோஷ அமைப்புகள்னு எடுக்க வேணாம். 2 பாவ கிரகங்கள் அந்த இடத்தில் இருப்பது அந்த குடும்பஸ்தானத்தை கெடுத்து விட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே 7ஆம் பாவகத்துல சூரியன் மற்றும் சனி ஆகிய 2 பாவர்கள் இருக்கிறார்கள். இந்த இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்கிறார். அதே சனி பகவான் பாத்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல சூரியன் சனி இணைவு நீச்சபங்க ராஜயோகத்தை தருமா? ஒரு நீச்சனும் ஒரு உச்சனும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்களே அப்படின்னு கேட்டா அது காரக அடிப்படையில பலவீனத்தை தாங்க ஏற்படுத்தும். ஏன்னா சூரியன் சனி இருவருமே எதிரெதிர் தன்மைகள் கொண்ட கிரகங்கள். அந்த 2 கிரகங்கள் இந்த இடத்தில் இணைந்திருப்பது இந்த இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் மாதிரி அமைப்புகளை தராது. ஆனா என்ன ஒரு விஷயம், 5ஆம் பாவகத்தின் அதிபதியாகிய இந்த சூரியன் இந்த உச்சனோடு இணைந்திருப்பதனால ஆதிபத்திய ரீதியிலான ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நன்றாக இருக்கும். மற்றபடி சூரியன் இந்த இடத்துல பாவத்துவத்தை தான் அடைஞ்சிருக்கிறாரு சனியோடு இணைந்திருப்பதனால. ஆதிபத்திய ரீதியிலான நற்பலன்கள் இந்த இடத்தில் கிடைத்தாலும் காரக அடிப்படையில் இருவரும் எதிர் கிரகங்களாகிய சனி மற்றும் சூரியனுடைய இணைவு இந்த 7ஆம் பாவகத்தை மிக கடுமையாக பாதிக்கிறது. ஆக இந்த ஜாதகத்துல சுக்கிரனும் பலவீனப்பட்டு போனார். அவர் 2 7ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். பொதுவாக அனைவருக்குமே களத்திர காரகனாகவும் இருக்கிறார்.
அந்த சுக்கிரன் பலவீனமாக இருப்பதும், இவருடைய குடும்பஸ்தானம் மற்றும் கலஸ்திரஸ்தானத்திலும் பாவ கிரகங்கள் அமர்ந்திருப்பதனால, இவருடைய முதல் திருமண வாழ்க்கை மிகவும் சிக்கலை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சரி, இப்படிப்பட்ட ஒரு ஜாதக அமைப்புல இவருக்கு 2ஆம் திருமணம் நடக்குமா? இல்ல முதல் திருமணம் விவாகரத்தானதோடு இவருக்கு அடுத்ததாக ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறதே அமையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தாங்க அடுத்ததாக வருகிறது 11ஆம் பாவகம். 11ஆம் பாவகம் தான் 2வது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். இளைய மனைவி, 2வது திருமணம் இது மாரி அமைப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த 11ஆம் பாவகம் தான். இந்த மேச லக்கணத்திற்கு 11ஆம் பாவகத்துல ஒரு மிகப்பெரிய சுப கிரகமாகிய குரு பகவான் அமர்ந்திருக்கிறார்னு வச்சுக்கோங்க. இந்த குரு இந்த 11ஆம் பாவகத்தை வலிமைப்படுத்துகிறார். ஏற்கனவே 11ஆம் அதிபதியாகிய சனி பகவான் உச்சமாக இருக்கிறார். ஆக இவருக்கு 7ஆம் பாவகத்தை விட 11ஆம் பாவகம் வலிமையாக இருக்கிறது. 7ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். ஆனால் 11ஆம் அதிபதியாகிய சனி பகவான் உச்சமாக இருக்கிறார். இந்த அமைப்பு இவருக்கு 2ஆம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா இதற்கு திசா புத்திகளும் ஒத்துழைக்க வேண்டும். இவருக்கு திருமணத்தை தரக்கூடிய திசா புத்திகள் அடுத்தடுத்து வரும் பொழுது இவருக்கு முதல் திருமணம் தோல்வியில் முடிந்தாலும் கூட அடுத்ததாக 2ஆம் திருமணம் என்பது நிச்சயம் இந்த அமைப்பில் கண்டிப்பாக நடக்கும். ஐயா, இந்த குரு 11ல் இருந்து கொண்டு 3, 5, 7ஆம் பாவங்களை பார்க்கிறாரு. அப்ப இந்த சூரியனும் சனியையும் இந்த குரு பார்க்கிறாரே, அப்ப 7ஆம் பாவகம் வலிமை அடையாதா? 7ஆம் பாவகம் வலிமை அடைவதனால இந்த இடத்துல என்ன நடக்கும்? முதல் திருமணத்தினால ஏற்பட்ட அந்த வாழ்க்கை துணை அமைப்புகள் அவர்களுடைய ஆயுள் அப்படிங்கிறது பாதிக்கப்படாமல் இருக்கும். 2வது திருமணம் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்பட்டிருந்தாலும் முதல் திருமணத்தினால் ஏற்பட்ட அந்த உறவு கணவனோ மனைவியோ அவர்களுக்கு எந்த ஒரு கெடு பலன்களும் நடக்காமல் அவர்கள் நன்றாகவே இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர்கள் இருவரும் பிரிந்து மட்டும் வாழக்கூடிய நிலை ஏற்படும். இருவருமே நல்ல ஆரோக்கியத்துடன் உயிரோடே இருப்பார்கள். இந்த இடத்துல இந்த குரு பார்வையும் இல்லை, செவ்வாய் திசையோ ராகு திசையோ சூரிய திசையோ சனி திசையோ இது மாதிரி இந்த 2, 7ஆம் பாவங்களை பாதிக்கக்கூடிய கடுமையான திசை அமைப்புகள் நடக்குது அப்படிங்கும்போது அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர்கள் பிரிவதற்குத்தான் வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால அவர்களுக்கு உயிர் ஆபத்து எதுவுமே இந்த இடத்துல இருக்காது. அதைத்தான் இந்த குருவின் பார்வை இந்த இடத்தில் கொடுக்கும். இதே காலகட்டங்கள்ல இவருக்கு 11ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடக்கும் பொழுது அவருக்கு 2ஆம் திருமணமும் அந்த விவாகரத்திற்கு பின்பாக நடைபெறும். இதாங்க ஒரு 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு காரண அமைப்புகள். 2, 7ஆம் பாவங்கள் பாதிக்கப்பட்டு 11ஆம் பாவகம் மாதிரி அமைப்புகள் வலுவாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு முதல் திருமணத்தில் சிக்கல் ஏற்பட்டு 2ஆம் திருமணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுவிடும். சரி, இதற்கு முதல் திருமணம் விவாகரத்தாகி 2வது திருமணம் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை உதாரணமாக பார்க்கலாம். இந்த ஜாதகர் கடக லக்கணத்துல பிறந்திருக்கிறாரு. லக்கணத்துல எந்த ஒரு கிரகமுமே இல்ல. 3ஆம் பாவகத்துல குரு பகவானும் 4ஆம் பாவகத்துல சந்திரனும் 5ல ராகுவும் 6ல் புத பகவானும் 7ஆம் பாவகத்துல சூரியன் மற்றும் சனி ஆகிய 2 பாவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. 8ல சுக்கிரன் இருக்கிறார். 11ஆம் பாவகத்துல கேதுவும் 12ஆம் பாவகத்துல செவ்வாயும் இருக்கிறாங்க. சரி, இந்த ஜாதகம் எப்படிப்பட்ட ஜாதகம்? இந்த ஜாதகத்துல 2, 7ஆம் பாவகங்கள் முதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எப்படி? 7ஆம் இடத்துல சனி மற்றும் சூரியன் ஆகிய 2 பாவர்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். 7ஆம் அதிபதியாகிய சனி பகவான் ஆட்சியா தானங்க இருக்கிறாரு. அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் 7ஆம் அதிபதியாகிய சனி ஆட்சியாகவே இருந்தாலும் அவருக்கு பிடிக்காத மிகப்பெரிய ஒரு எதிரியாகிய சூரியனோடு இணைந்திருக்கிறார். அதனால அந்த இடத்துல 7ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அப்ப 2ஆம் இடம் நன்றாகத்தானங்க இருக்கு. 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார். 7ஆம் இடத்தை கூட இந்த 3ஆம் பாவத்திலிருந்து குரு பகவான் பார்க்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. முதலில் இவருக்கு 2, 7ஆம் பாவகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு பிறகு அவர்கள் சுபர்களின் பார்வையினால கொஞ்சம் அந்த பாவங்கள் வலிமை அடைகின்றன. ஆனால் முதலில் பாவத்துவம் என்பதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். சரி, 2ஆம் அதிபதி சூரியன் சனியோடு சேர்ந்திருக்கிறார். ஆக 2ஆம் ஸ்தானமும் இந்த இடத்துல கொஞ்சம் பலவீனமாத்தான் இருக்குது. இருந்தாலும் கூட அது அந்த சுக்கிரனின் பார்வையால கொஞ்சம் பலம் பெறுகிறது. வேற என்னங்க இந்த ஜாதகத்துல பிரச்சனை? முதல்ல களத்திர காரகனாகிய சுக்கிரன் 8ல போய் சனியோடைய வீட்டுல மறைஞ்சிட்டார். சுக்கிரனுக்கு 3, 8 என்பது மிக கடுமையான ஒரு மறைவு. அந்த அமைப்புல இந்த இடத்துல சுக்கிரன் 8ல் மறைந்திருப்பதே ஒரு முக்கியமான ஒரு குறை.
இந்த இடத்துல இவருக்கு திருமண அமைப்புகள் சரியாக இருக்காது. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதை குறிக்கக்கூடியது இந்த 2 7ஆம் பாவகங்கள்ல பாவகிரகம் தொடர்பு கொண்டிருப்பதும், இந்த சுக்கிரன் 8ல் மறைந்திருப்பதுமே ஒரு முக்கியமான காரணம். அதே போல தான் செவ்வாய் 12ஆம் பாவத்திலிருந்து தன்னுடைய 8ஆம் பார்வையின் மூலமாக இந்த 7ஆம் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனியை பார்க்கிறார். அப்ப இந்த 7ஆம் பாவகத்தில சூரியன், சனி மற்றும் செவ்வாய் ஆகிய 3 பாவகிரகங்களுடைய தொடர்பு வந்துருது. அதனால இவருடைய முதல் திருமண வாழ்க்கை ஒரு பெரிய சிக்கலை சந்தித்து கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டு அவர்கள் இருவருமே கருத்து வேறுபாடின் காரணமாக பிரிந்து வாழ்கிறார்கள். விவாகரத்து வரைக்கும் போயிட்டாங்க. ஏன்? இவருக்கு இப்போது சனி திசை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சனி திசையில சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி ஆகிய கடைசி காலகட்டங்கள்ல சனி திசையின் பிற்பகுதியில இவருக்கு இந்த திருமணத்துல பிரச்சனை ஏற்பட்டது. இதே சனி பகவான் தான் கடக லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி, கலஸ்திர ஸ்தானாதிபதி அப்படின்ற அமைப்புல திருமணத்தையும் கொடுத்தார். முற்பகுதியில 7ஆம் அதிபதியாக செயல்பட்டு திருமணத்தை கொடுத்த இந்த சனி பகவான் தான் பிற்பகுதியில அட்டமாதிபதியாக 8ஆம் அதிபதியாக கடக லக்கணத்திற்கு வரவே கூடாத இந்த சனி திசை என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறதை செய்து காட்டிவிட்டார். பாவத்துவமாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் சனி திசையின் பிற்பகுதியில இவருடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டார். சனி திசை சூரிய புத்தியிலேயே கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டு சந்திர புத்தி காலங்கள்ல கொஞ்சம் சமாதானமாகி செவ்வாய் புத்தி காலகட்டங்கள்ல பழையபடி அந்த பிரச்சனை அதிகமாகி அவர்கள் விவாகரத்து வரை வந்து விட்டார்கள். ஏன்? செவ்வாய் 12ஆம் பாவத்திலிருந்து 6ஆம் பாவகத்தை பார்க்கிறார். செவ்வாய் தான் வம்பு வழக்குகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த இடத்துல என்னதான் செவ்வாய் கடக லக்கணத்திற்கு ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் அவருக்கு புதனுடைய பார்வை கிடைத்தாலும் கூட அவர் இந்த இடத்துல சனி திசை அட்டமாதிபதி திசை அப்படிங்கிற அடிப்படையில 12ஆம் பாவகமாகிய சிறைவாசம் இது மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருப்பதனால இவருக்கு வம்பு வழக்குகள் மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தினார். 6ஆம் பாவகத்தை பார்ப்பதனால. 7ஆம் பாவகத்தை பார்ப்பதனால திருமணத்தின் மூலமாக வாழ்க்கை துணையின் மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தினார். அடுத்ததாக வந்த ராகு புத்தியும் என்னதான் 5ஆம் பாவகத்தில் இருந்தாலும் கூட பெரிதாக சுப கிரகங்களின் தொடர்பு அந்த ராகுக்கு இல்லை அப்படிங்கிறதுனாலையும் அவரும் செவ்வாயினுடைய வீட்டில் இருப்பதனால செவ்வாயை போலவே செயல்பட்டு சிகப்பு நிறமுள்ள கட்டிடங்களாகிய கோர்ட்டு கேஸ் இது மாதிரி அமைப்புகளுக்கு காவல் நிலையம் மாதிரி அமைப்புகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார். சனி திசை பாவத்துவமாக இருப்பதனால. ஆக இவருடைய முதல் திருமணம் விவாகரத்து என்ற நிலைக்கு வந்துவிட்டது. அப்ப இவருக்கு 2வது திருமணம் நடக்குமா? 2வது வாழ்க்கை இவருக்கு நல்லபடியாக அமையுமா அப்படின்னு கேட்டா உண்மையிலே இவருக்கு 2வது திருமணம் நன்றாகவே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 11ஆம் பாவகத்துல என்னதான் கேது அமர்ந்திருந்தாலும் அவரு களத்திர காரகனாகிய சுக்கிரனுடைய வீட்டில தான் அமர்ந்திருக்கிறார். அதனால இவருக்கு இப்போது சனி திசை முடியும் கட்டத்துல இருக்கு. அடுத்ததாக புதன் திசை வரும். புதன் 3ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் இந்த புதன் குருவோடு பரிவர்த்தனை அமைப்புல திரும்ப 3ஆம் பாவத்திற்கே வந்துவிடக்கூடிய அமைப்புல இருப்பதனாலையும் இந்த புதன் திசையில இவருக்கு நிச்சயமாக 2வது திருமணம் அமையும். சரி, எப்போது அமையும்? புதன் திசை கேது புத்தியில இவர் இந்த முதல் திருமணத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையுமே முடித்து அடுத்த திருமணத்திற்கான ஏற்பாடுகள் அனைத்தையுமே செய்து புதன் திசை கேது புத்தியில இவருக்கு 2வது திருமணம் நடக்கும். ஏங்க, கேது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சுக்கிரனுடைய வீட்டுல 11ஆம் பாவத்துல இருக்கிறாரு. இந்த இடத்துல சுக்கிரன் தான் 11ஆம் அதிபதி. அப்ப இந்த கேது சுக்கிரனை போலவே செயல்படுவார். அதோடு அவர் குருவின் பார்வையில சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு சுப கேது. அதனால இந்த இடத்துல இவருக்கு கேது தான் 2வது திருமணத்தை கொடுப்பார். புதன் திசையினுடைய கேது புத்தியில, அதாவது 3ஆம் இடத்திற்கு பரிவர்த்தனையாகி இருக்கக்கூடிய 3ஆம் அதிபதியாகிய புதனின் திசையில 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தான் இவருக்கு 2வது திருமணம் மாதிரி அமைப்புகளை கொடுப்பார். சரி, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவருடைய 2வது திருமண வாழ்க்கை கொஞ்சம் நன்றாகவே இருக்குங்க. ஏன்னா முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம் அப்படிங்கிற அமைப்புல இவருடைய 2 7ஆம் பாவங்கள் முதலில் பாவத்துவமாக இருந்தாலும் பிறகு 2ஆம் பாவத்தை சுக்கிரன் பார்ப்பதாலும் 7ஆம் பாவத்தை குரு பார்ப்பதாலும் 11ஆம் பாவத்தையும் குரு பார்ப்பதாலும் இவருடைய 2வது திருமணம் அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கும். ஆக இதுதாங்க ஒரு 2ஆம் திருமணம் நடப்பதற்கான ஒரு அமைப்பு. யாருடைய ஜாதகத்துல ராசி லக்கணத்திற்கு 2 7ஆம் இடங்கள் பாதிக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பாவ கிரகங்களுடைய திசா புத்திகள் வருகிறதோ, பலவீனமான கிரகங்களினுடைய திசா புத்தி வருகிறதோ அவர்களுக்கு இளமையில் திருமணம் நடக்கும்போது முதல் திருமணம் பாதிக்கப்பட்டு சிக்கல்களை சந்தித்து பின்பு 2வது திருமணத்தின் மூலமாக நல்ல ஒரு மன வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பாக இருக்கும். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.
நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.